Hi viewers, SLS Furniture நம்ம இந்த வீக் ஃபேக்டரி ஷோரூம்குள்ள என்ன இருக்குன்றத பார்க்கறது முன்னாடி ஃபேக்டரியில் என்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரா மெட்டீரியல் செக்ஷனில் இருக்கிறோம். அதில் இந்த வாட்டி வுட்டை பார்த்துட்டு நம்ம போயிட்டு ப்ராடக்ட் என்ன ரெடியாக இருக்குன்றதை பார்ப்போம். என்ன வுட்ன்றத வரைக்கும் பார்த்தலாமா? கண்டிப்பாக. ஓகே. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது 100% டீ குட் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பட்ஜெட்ரியாக கேட்குற கஸ்டமருக்காக நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணி கண்ட்ரி வுட் ஐட்டம்ஸ் கொடுக்குறோம். மகாகனி, பென்சில் வுட்டு, சம்திங் லைக் தட், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் லோ பட்ஜெட்லையும் கொடுக்குறோம். அதுலேயும் வந்து மினிமம் டியூரபிலிட்டி என்ன கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு கஸ்டமருக்கு அதை எஜுகேட் பண்ணிடுறோம் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்களோட பிளான் எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ண முடியும் நம்ம. சரிங்களா? அந்த கான்செப்டில் இப்போ நம்ம டீ குட் கலெக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் லாகா வாங்கிட்டு அதை ரீசைஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி சைஸஸ் வேணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சைஸஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒரு 100% டீ குட்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஒயிட் கொஞ்சம் மினிமம் செக்ஷன் இருக்க தான் செய்யும். பட் இந்த பர்டிகுலர் நான் எடுத்த சாம்பிள் நான் இன்சென்டராக எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் இருக்குது உங்களுக்கு. இது பாருங்க, இதுதான் தேக்கு மரம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் கோல்டு கலர்னு சொல்லுவோம். நல்லா வந்து ஒரு இதை பாலிஷ் பண்ணோம்னா நமக்கு நல்லா கோல்டு மாதிரி பளபளப்பு கிடைக்கும் உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷ் பண்ணும்போது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சைஸஸ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ரீப்பர்ஸு, சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ், சேர்ஸு, சோஃபாக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்தாண்ட பலகைலாம் இருக்குது. 5 அங்கலம் 6 அங்கலத்துலேருந்து சின்ன சின்ன பலகைலாம் வேணும்னா அது பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்படியே வந்தோம்னா இது எல்லாமே செக்மெண்ட் வைஸாக பிரித்து வச்சுருக்கிறோம். 1 இன்ச்சு பலகை, 1.5 இன்ச்சு சட்டம், 4க்கு 4 கால் கட்டிலுக்கு தேவையானது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஃபா செஞ்சிட்ருக்குறோம். சோஃபாவுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா தோலுக்கு ஒரு மிஷினில் அடித்து ரெடியாக இருக்குது. இது இருக்குது நம்ம மிஷின், செயின் மோட்டரைசர் மிஷின், அதுதான். சரிங்களா? இந்த ப்ராடக்ட் எப்படி அடுத்த வீக் ஸ்ட்ரக்சர் வந்துடும். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர் கட்டில், ஒரு கிங் சைஸு. சரிங்களா? வழக்கம் போல் வந்து 100% டீ குட். பெட் சைடும் வந்து பலகை போட்டு, ஹெட் சைடில் வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணக்கூடிய மாதிரி கஸ்டமரோட நேம் போடலான்ற விருப்பப்பட்டாங்க. அவங்க ஏதோ இன்விடேஷனுக்காக வந்து ஒரு லோகோ கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லோகோ கொடுத்தாங்க. அந்த லோகோ அப்படியே நம்ம பலகையில் கொண்டு வந்துட்டோம். எஸ் அண்ட் ஹெச். ஓகே. சரிங்களா? அவங்க நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க கொடுத்த லோகோ இது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இது வந்து 2-3 மாடலை கம்பைன் பண்ணி பண்ணாங்க கடையிலேயே. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு காட்டு இருக்கும், ஒரு கிங் சைஸ் காட்டில் இந்த பேட்டர்ன் இருக்கும். அதை பார்த்துட்டு விருப்பப்பட்டாங்க. அப்புறம் இன்னொன்று இந்த மொபைல் ஸ்டாண்டு காட்டு இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணி இங்கே ஃபுல் லெங்க் வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் திடீர்னு லோகோ வேணும்னு கேட்கவே லோகோ பெருசாக பண்ணிவிட்டு மொபைல் ஸ்டாண்டை 2 எக்ஸ்ட்ரீமில் மட்டும் வச்சாச்சு. சரிங்களா? அப்படியே ஹெட் சைடில் இருக்கிற இதே டிசைனை அப்படியே லெக் போர்ட்லேயும் கொண்டு வந்துருக்குறோம். சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் கீழே பார்த்தீங்கன்னா பெட் சைட் பிளாட்ஃபார்முக்காக சப்போர்ட்டுக்காக தொலைடிச்சு வச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம வழக்கமாக வந்து டபுள் ஃப்ரேமாக போட்டு பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரென்த் அதிகம். அந்த பிளைவுட்டில் வரக்கூடிய சவுண்டெல்லாம் எதுவுமே வராமல் அரெஸ்ட் பண்ணும். சரிங்களா? இது இருக்குது பாருங்க, கம்ப்ளீட் டீ குட். சரிங்களா? இது பேக் சைடு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த போல தான் ரீப்பர்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். 6 ரீப்பர் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஒரு பேக் சைடு ஒரு கட்டிலுக்கு உண்டானது இப்படி தான் இருக்கும். அடுத்து இன்னைக்கு வீக்கெண்டு சண்டேன்றனால யாரும் ஸ்டாஃப் யாரும் இல்லை. நம்ம ஃபேக்ட்ரியில் இப்போ ரெடியாக இருக்க பொருளை மட்டும் பார்க்குறோம். ஒரு இன்ஸ்டியூஷனல் ஆர்டர் ஒரு 8 டேபிள் ரெடியாக இருக்குது. அது டெலிவரி காரைக்காலுக்கு போகணும். தனியாக ஓரம் வச்சாச்சு. மேபி ஆமாம், மரப்பட்டறை இதுதான். மரத்தூ இங்கேருந்து ஆமாம், ஸ்கூலுக்கு, கஸ்டமர் வீட்டுக்கு, இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? அப்படியே நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்து ஷோரூமில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்றதை பார்க்க. ஓகே, நமக்கு வந்து இப்போ மெயினாக நம்ம இமீடியட்டாக பார்க்க போகிறது என்னென்னா சோஃபா 3 சீட்டர்ஸ் அண்ட் செட்ஸு. சரிங்களா? இதில் எஸ்பெஷலி வந்து கம்ப்ளீட் டீ குட், ரொம்பவே வந்து பெண்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சிம்பிள் கியூபிக்கல் மாடல் போட்டு குஷன் வந்து ஃபிக்ஸட் குஷன் போட்டிருக்கோம். போட்டு கலர் வந்து எப்படி கேட்டாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது இதுக்கு பேக்கு அந்த ஸ்பைன் ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம் இந்த மாடலில். ஸோ நம்ம உட்காந்தோம்னா அப்பர் பேக் மட்டும் சப்போர்ட் இல்லை, லோயர் பேக்கும் உங்களுக்கு ரெஸ்ட் ஆகும், ரொம்பவே கம்ஃபர்ட் கிடைக்கும். ரெண்டாவது ஆம் ரெஸ்ட் பாருங்கள், நல்லா ப்ராடாக இருக்குது, கை ரெஸ்ட் ஆகிற அளவுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு நல்லா ஒரு அந்த பாலிஷ் அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா ஃபேக்ட்ரியில், அந்த பாலிஷ் வந்து நம்ம டீ குட்டில் பண்ணினோம்னா ஒரு மாதிரி இந்த கோல்டு ஃபினிஷிங் கிடைக்கும்னு சொன்னேன். அதுதான் இது, கோல்டுக்கு ஈக்குவலான கலர் இது. ஆமாம். சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து கான்ட்ராஸ்ட், இதே டீ குட்டில் ஒரு மேட் ஃபினிஷ் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம இப்போ இந்த சோஃபா பார்க்க போகிறோம். இந்த சோஃபாவில் பார்த்தீங்கன்னா மேட்டு கொண்டு வர முடியும். எல்லா வீட்லையுமே கொண்டு வர முடியும்.
டீக்குட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபினிஷ் கிடைக்கும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கோல்டு கலர் கொஞ்சம் மேட் ஃபினிஷ்ல பண்ணியிருக்கிறோம். கலர் வந்து உங்களுக்கு நல்ல மேட்சிங்கா எல்லா வுட்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது எல்லாத்துக்கு மேலே அந்த ஷேப் பாருங்க, இது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஆமா, ஓவல் ஷேப்பு. இது மாடல் நேமே வந்து பாத்தீங்கன்னா அண்டா மாடல்னு சொல்லுவாங்க. அண்டானாலே ஹிந்தியில வந்து முட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முட்டை ஷேப்பை தான் வந்து அண்டா மாடல்னு பேரு. சரிங்களா? இது வந்து அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்லலாம் வந்து ரீப்பர்ஸ் வரும். இப்போ அதில் எப்படி நான் ஃபிக்ஸட் சொன்னனோ அதில் எடுக்க முடியாது, குஷன் ஃபிக்ஸடு. இதில் பார்த்தீங்கன்னா குஷன் வந்து எப்போ வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், வித்தவுட் குஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த மாடல், இது நம்ம ரெகுலர் கன்வென்ஷனல் மாடல், ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணக்கூடியது. கடைசல் கால் போட்டு கைப்பிடிலாம் ஹெவியாக போட்டு பின்னாடி சார் இடத்துல சின்னதாக சிம்பிளாக கொடி போட்டு சட்டம்லாம் எவ்வளோ நெருக்கம் இருக்குது பாருங்க. ஆமாம், ஆன்டிக் லுக் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ரெகுலர். அப்படியே அடுத்து பக்கத்தில் வந்தோம்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி குஷன் சோஃபா எல்லாம் ஃபுல்லாக வந்து பியூ மாடல் தான். இது எல்லாமே இதே வந்து உங்களுக்கு ரெக்ரான் மாடல் வேணாலும் ரெக்ரான் மாடல் நம்மகிட்ட கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவோம். அப்படியே இங்கேருந்து வந்தீங்கன்னா கார்னர் சோஃபாஸ். கார்னர் சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது பாருங்க, இந்த பர்டிகுலர் மாடல் பாருங்க, ஃபுல்லாக ஹெட்ரெஸ்ட்ல வந்து உட் ஃபினிஷ் வந்துடும். இந்த பர்டிகுலர் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற மாடலில் உட் ஃபினிஷ்லாம் வராமல் ஃபுல்லாகவே குஷன் வச்ச மாதிரி வரும். ஸோ ரெண்டுமே வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பட் அதாவது அந்த கஸ்டமருக்கு தகுந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகும். அப்படியே வந்தோம்னா இந்த குஷன் சோஃபால செட் இருக்கு பக்கத்துலேயே. சரிங்களா? அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா டீக்குட், ஒரு மேரேஜுக்கு தேவையான டீக்குட் அல்மிராஸ். டீக்குட் அல்மிராஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிச் கார்விங் லுக்கோட இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது எல்லாத்துக்கு மேலே இதில் வந்து செல்ஃப் சீக்ரெட், ஒரு சீக்ரெட் ஒன்று இங்கே மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் அல்மிராஸ் கபோர்ட்ஸ் இருக்கு, ப்ளஸ் வார்ட்ரூப்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு பாருங்க, அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா பூஜை கபோர்ட்ஸு. ஒரு வீட்டுக்கு தேவையானது இப்போ இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பூஜை கபோர்ட் தனியாக நம்ம ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம். ஒரு டைனிங் ஹால்லையோ இல்லை ஒரு கிச்சன் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் நம்ம ஒரு பூஜை கபோர்டை தூக்கி வாங்கி வச்சிட்டோம்னா பூஜை கபோர்ட் செட்டப் முடிஞ்சிடும். அதிலே வந்து உங்களுக்கு நிறைய சிஎன்சி மாடல்லாம் நிறைய இருக்குது, ப்ளஸ் கிளாஸ் மாடலும் இருக்குது. இந்த மாதிரி கிளாஸில் விநாயகர் ஃபோட்டோ, பெருமாள் ஃபோட்டோ, அது முருகர் ஃபோட்டோ, இல்லை வாட் எவர் இட் மேபி உங்களுக்கு உங்களோட இஷ்ட தேவதைகள் யாரோ அவங்களோட ஃபோட்டோ போட்டு பண்ணிக்கலாம். அடுத்து சிஎன்சி ஒர்க்லையும் வந்து காடோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். அது இல்லாமல் பிளைனாக விரும்புகிற கஸ்டமர்ஸ்க்காக இந்த மாதிரி மாடல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே அடுத்து போனோம்னா கார்ட் செக்ஷன் போகலாம். கார்ட் செக்ஷனில் இந்த பர்டிகுலர் மாடல் பாருங்க, இது நம்ம ஏற்கனவே வந்து கிங் சைஸ் ஒரு கஸ்டமர் செஞ்சு கொடுத்தோம். அது அப்படியே ரிப்பீட், அதை குயின் சைஸ் ஒன்று செஞ்சு ஷோரூமில் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹெட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செக்குடு பேட்டர்ன் மாதிரி, அது ஆக்சுவலாக வேறு டைப்பில் இருந்துச்சு. அதை நம்ம கொஞ்சம் சிஎன்சிலே கிரியேட் பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அது மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக என்னென்னா மாடல் இருக்கு பாருங்க, இதில் வந்து ஃபுல்லாக ஹாலோவாக வச்சு சின்ன சின்ன வெர்டிகல்ஸாக வரும். அந்த பேட்டர்னே நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியில் மாற்றி வச்சுருக்கிறோம். ஸோ பலகை போட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த மாடலில் அது சின்ன சின்ன சட்டம் போது வீக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது இது குயின் சைஸு. அப்படியே பக்கத்தில் வாங்க, குயின் சைஸில் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் மகாகனியில். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஐ டைப் மாடலு, ஃபுல்லாக வந்து உட்டன் ஃப்ரேம் மட்டும் உட்டில் பண்ணிவிட்டு ஹெட்ரெஸ்ட் ஃபுட் போர்டு ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு பிளைவுட் வித் எம்டிஎஃப்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், இது கொஞ்சம் நல்லா ஹை கேட்சியாக இருக்கும். ஆமாம். அடுத்து இது வந்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸில் ஒரு சிம்பிள் மாடல் மகாகனி வுட்டில் ரொம்பவே நீட் அண்ட் எலகண்ட் லுக் இருக்கும். எல்லாருமே வந்து பார்க்குறவங்க எல்லாருமே விரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இது அகைன் கிங் சைஸு, ரொம்ப நீட்டாக வந்து ஒரு டார்க் கலர் ஃபினிஷ் பண்ணி சின்ன டிசைன் பேட்டர்ன் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். அப்படியே அடுத்து வந்தோம்னா இது ஒரு ஆர்னமெண்டல் லுக்கு, ஒரு விண்டேஜ் லுக்கு தான் இது. உங்களுக்கு நல்ல ஒரு சிஎன்சி ஒர்க் வந்து இது மேனுவலாக பண்ணியிருக்கிறாங்க. சிஎன்சி ஒர்க்கே ஃபுல்லாக மேனுவலாக பண்ணி ஒரு கிங் சைஸ் காட்டு நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும். ரெண்டாவது பெட் சைடு வந்து அகைன் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்த மாதிரி உட்டு தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் சைட் பிளைவுட் தான் வரும். ஒரு நீட் நம்ம இப்போ ஃபேக்ட்ரியில் பார்த்த மாதிரிங்களா, அதில் இந்த செக்குடு பேட்டர்ன் வரும். அதில் இதுலேருந்து தான் கஸ்டமர் இது விரும்பி இதே மாடல் எங்கள் கட்டிலையும் வச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ இப்போ கூட ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு கட்டில் புக்கிங்காக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த மயில் தோகை மாதிரி ஒரு கட்டில் செஞ்சுருக்கோம். அது குயின் சைஸில் செஞ்சுருக்கோம். அதே மாடலில் கிங் சைஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க கஸ்டமர். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் செக்ஷன். மேட்ரஸ் செக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இருக்கிறதுல கொஞ்சம் பெஸ்ட் ப்ராடக்ட் வித் ஒரு சீப்பர் ப்ரைஸ், அதாவது ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோம். பாப்பியில் ஒரு மெமரி ஃபோம் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பாருங்கள், உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக இல்லாமல் ஒரு மினிமம்
ஸ்ப்ரிங்கில் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகாது, பட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸ்ப்ரிங்கு. பட் அது ரொம்ப குஷன் எஃபெக்ட் இருக்கிறனால சிலர் விரும்புறதில்ல. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இது ரொம்பவே ஆப்டான ப்ராடக்ட், ஒரு ரீப்ளேசிங் ப்ராடக்ட். கஸ்டமர்ஸ் இதை ஃபீல் பண்ணி பார்த்தாலே இதை பிடிச்சிருது கஸ்டமருக்கு. கலரும் வந்து ரொம்பவே மைல்டான கலர், 2 வைப்ரண்ட் கலரில் கொடுக்குறாங்க. மைல்டா ஒயிட் அண்ட் சாண்டில் கலர். ஸோ சாண்டில் கலர் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அகைன் பாப்பிலே வந்து பேசிக் ஃபோம். இதெல்லாம் பாப்பிலே பேசிக் ஃபோம். இது பார்த்தீங்கன்னா ரீபோஸில் பேசிக் ஃபோமு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெப்ஸில் இது க்ரௌண்ட் டாப்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு, லேட்டஸ்ட் மாடல். சரிங்களா? அடுத்து வந்தோம்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது பாருங்க, இது பட்ஜெட் கம்மி மேலே உள்ளது. கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பிலே வந்து ஒரு மிடில் ரேஞ்ச் ப்ராடக்ட், பவுன்ஸ்னு ஒரு ப்ராடக்ட். ஒரு சாஃப்ட் ஃபோம் போட்டு உங்களுக்கு நல்லாவே ஒரு நீட் லுக் இருக்கும். பேசிக்கும் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு இடையில உள்ளது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். மேட்ரஸ் கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட மோர் தென் சம் ஒரு 90 to 100 நம்பர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மேட்ரஸஸ் எனி டைம் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ எனி சைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே நம்மகிட்ட எப்போதுமே கிடைக்கும். கஸ்டமைஸ்டு சைஸ் கேட்டால் கூட, இப்போ நேற்று கூட ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மேட்ரஸ் வாங்கியிருந்தாரு, இன்னைக்கு அடிஷ்னலாக ஒரு பெட் சைட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காரு. வெறும் 22 இன்ச்சு. தட் மீன்ஸ் ஒரு 22 இன்ச்சுக்கு லெங்க் 6 ஃபீட்டில் சின்னதாக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் அந்த மெமரி ஃபோமில் கொஞ்சம் ஹையர் வெர்ஷன் எடுத்துருந்தாரு. அதே ப்ராடக்ட் இருக்குது, அதை நம்ம கம்பெனியில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் சேர்ஸ், இப்போ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்குது, ரிவால்விங் சேர்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக் சேர்னு எடுத்துக்கிட்டோம்னா சுப்ரீம் அண்ட் நில்கமல் பண்ணிட்டு இருக்கோம். ரிவால்விங் சேர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறதோட இப்போ பட்ஜெட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு சேர்லையுமே கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே ரீசனபிளான ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் ரிக்ளைனிங் ஆப்ஷனும் இருக்குது. ரிக்ளைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் புஷ் பண்ணோம்னா பின்னாடி போயிட்டு வரும். சரிங்களா? நல்லாவே குஷன் எஃபெக்ட் இருக்குது. அடுத்து இது ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஒன்று இது இருக்குது. இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ், இது ரெண்டுமே பாஸ் சேர் தான். இது ஜாஸ்னு ஒரு மாடல். இது சீட்டிங் வந்து நம்ம வழக்கமாக வந்து குஷனில் பார்ப்போம். இது நம்ம அந்த ஓல்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைப் இருக்கு பாருங்க, நைலான் நீட். இதுக்கு ஈக்குவலண்டா இந்த பாஸ் சேர்லேயே வந்து சீட்டிங் மட்டும் நைலான் நீட் போட்டு பண்ணியிருக்கிறோம். ஒரு நீட் லுக்கும் இருக்கும், ஒரு லாங் ஹவர்ஸ் உட்கார்றவங்களுக்கும் வந்து கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். அடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் சேர்லேயே கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பாருங்க, உங்களுக்கு இது நெட்டட் தான், ஆனால் உங்களுக்கு நெட்டட் ஃபீல் இல்லாமல் ஃபுல் லைனிங் பண்ண மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஆமாம், ஒரு ரிச் லுக் கிடைக்கும். அதுதான் அந்த ஃபோம் பண்ணியே பண்ண மாதிரியே இருக்கும். இது ஃபோம் இல்லை, இது சரிங்களா, நெட்டட் தான். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 2 டோர் கபோர்ட்ஸ், 3 டோர் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள். சரிங்களா? அடுத்து ஸ்டீல் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் டிஸ்பிளேல இருக்குது, அது இல்லாமல் மேலே கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்கிறோம். அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைனாலும் கஸ்டமைஸ்டாக சொன்னீங்கன்னா வாட் எவர் இட் மேபி, நீங்கள் காட் ஆகட்டும், சோஃபா ஆகட்டும், டைனிங் செட் ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி, கடையில் இருக்கிறதா உங்களுக்கு இப்போ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இமேஜ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை கிரியேட்டிவிட்டியாக நீங்கள் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, அதை நம்ம ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். 2 year எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? வெல்கம் டு SLS ஃபர்னிச்சர்.